இப்படி பேட் யூஎக்ஸோட இருக்க வெப்சைட்டை கம்ப்ளீட்லி இப்படி மாற்றிட்டோம். இட்ஸ் நாட் அ ரீடிசைன், இட்ஸ் அன் ஆக்சுவல் ப்ராஜெக்ட் விச் ஐ மேட் ஃபார் அ கிளைண்ட். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பார்ட் டைம் ஃப்ரீலான்சராக இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி எடுத்தேன், அந்த ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன், அண்ட் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணேன், அண்ட் அதை சென்ட் பண்ணதும் கிளைண்ட் வந்து எவ்வளோ ஹாப்பின்னு கம்ப்ளீட்டாக அந்த ஒரே வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ரீலான்சிங்கில் வந்து நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிளைண்ட் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சிசாட், அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற சீரீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சிசாட்டுங்கிற நேம் உங்களுக்கு ஓகேவா, இல்லை வேறு ஏதோ நேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு அவர் ரிவ்யூ வீடியோ மாதிரி சென்ட் பண்ணி அதை வந்து நமக்கு சென்ட் பண்ணார். ஸோ இப்போ இந்த வீடியோவை அது ரிவ்யூ பேஸ் பண்ணியே கொண்டு போகலாம். ஜஸ்ட் எப்பவும் போல் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். Hey everyone, this is Mohammed. I'm the co-founder of Weekend Football. அந்த கிளைண்ட் ரன் பண்ணுற பிஸ்னஸ் பேர் வந்து வீக்கெண்ட் ஃபுட்பால். அது வந்து பெங்களூரில் ரன் பண்ணிருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ அங்கே இருக்க டர்ஃபெல்லாம் வந்து டைப் மாதிரி வச்சுட்டு இந்த வெப்சைட்லேருந்து புக் பண்ணாங்க அப்படின்னா சர்டைன் ஆஃபர்ஸ் தராங்க, சர்டைன் மெம்பர்ஷிப் பிளான்லாம் போட்டுட்டு புக் பண்ணுறதுல வந்து சீம்லெஸ்ஸாக ஈஸியாக இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதிலிருந்து ஆல்ரெடி தே ஆர் மேக்கிங் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. பட் இந்த பிஸ்னஸை வந்து ஃபர்தராக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்தாங்க. I recently had the pleasure of working with Thoufiq for a website redesign for our platform. பிஹான்ஸில் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு என் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணார். தென் பெங்களூரில் வந்து பிடிஎம் லேஅவுட்டில் இருக்க ஒரு காஃபி பாரில் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலான்னு உட்காந்தோம். அந்த ஒரு மீட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் போயிருக்கும். அதில் அந்த வீக்கெண்ட் ஃபுட்பால்னால் என்ன, அதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அது டார்கெட் ஆடியன்ஸ் யார், எப்படிலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க, மந்த்லி வெப்சைட் டிராஃபிக் என்ன, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா சொன்னார். தென் அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக என்னோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ண சொன்னார். ஜஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் யூஐ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். When I first saw his work, I was super impressed. I mean, I didn't give him much brief about what exactly I was looking for. I just told him it has to be something fresh, something modern, something that we can use to compete against all the competitors of ours. இப்போ நான் காட்டின அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு நான் பண்ண யூஎக்ஸ் ரிசர்ச், அது ப்ராப்பரான பில்ட் பண்ண யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு வீக்கெண்ட் ஃபுட்பாலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஜஸ்ட் அங்கேயே உட்காந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் ஒரு வெப்சைட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃப்ளாஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தேன். விச் மீன்ஸ் ஒரு யூசர் வந்து வீக்கெண்ட் ஃபுட்பால் வெப்சைட் பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு கன்வே பண்ணுதா, என்னெல்லாம் தேவைப்படுது எல்லாமே கொடுக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டேரெக்டாக சொன்னேன். லைக் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இல்லை ஹீரோ செக்ஷனில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாமல் ரொம்ப பேசிக்காக என்னென்ன தேவையோ எதுவுமே இல்லாமல் பேட் யூஎக்ஸாக இருந்துச்சு. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே ஃபியூச்சர் செக்ஷனில் ஐக்கான் பெருசாகவும் அதுக்கான ஆக்சுவல் ஃபியூச்சருக்கான டெக்ஸ்ட்டு வேர்டிங்ஸ் எல்லாமே சின்னதாகவும் இருந்துச்சு. ஸோ எது வந்து இம்பார்ட்டன்ட் தெரியணுமோ அது ரொம்ப சின்னதாகவும், இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ரொம்ப பெருசாகவும் இருந்தது, அதுவும் சொன்னேன். தென் மெயின் திங் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்காம இருந்தாங்க. தென் நிறைய செக்ஷன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அண்ட் கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் இதை வந்து கேம் புக் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் தான் புக் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே எதுவும் ப்ராடக்ட்டோ எதுவுமே வாங்க போகிறதில்ல. பட் அந்த வெப்சைட் போய் பார்த்தா ஜஸ்ட் அந்த கேமெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கார்ட்னு இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணால் கார்ட்டில் போய் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் போய் அங்கேருந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் யூசர் உள்ள வந்ததுக்கப்புறம் மெயினாக இருக்க வேண்டிய கேம் செக்ஷன் ஹோம் பேஜில் எங்கேயுமே இல்லை. அதுக்கு வந்து ஜஸ்ட் மெனுவில் போயிட்டு மெனுவில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயுமே எல்லா ஃபோட்டோவும் ஒரே மாதிரி யூனிக்காக இல்லாமல் எல்லாம் சேமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் மைன்யூட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கேம் கார்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுலையும் உள்ளே போட்டிருக்க டெக்ஸ்ட்டு, நம்பர், அது எதுவுமே வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாமல் ரொம்ப கிளம்ஸியாக ரொம்ப கிளட்டரியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து யூஎக்ஸ் சைடில் என்னெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னது கேட்டார். தென் அதுக்காக ஆன் ஸ்பாட்டில் தோன்ற ஐடியாஸை அப்படியே அவர்கிட்ட சொன்னேன். லைக் எப்படிலாம் கரெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி தான் கொண்டு போகலாம், என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், எந்த செக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம், எது தேவை எது தேவையில்லை, எப்படி யூஸரை வந்து கரெக்டாக கிராப் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி உள்ளே கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக சொன்னேன். இப்படி நான் சொன்ன எல்லாமே கேட்டுட்டு அப்போவே அந்த செகண்டே அந்த ப்ராஜெக்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான அட்வான்ஸும் பே பண்ணார். தென் அங்கேருந்து வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து ஒரு சில ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணேன். இது வந்து எக்ஸாக்டாக யூஎக்ஸில் இருக்க ரிசர்ச் ப்ராசஸ்க்கு எல்லாமே இருக்காது. அந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன தேவையோ அது மட்டும் சிம்பிளாக பண்ணி அதை பேஸ் பண்ணியே கொண்டு போனேன். அதில் வந்து காம்படிட்டிவ் அனலைஸ் பண்ணேன். இதில் வந்து பெங்களூரில் ஆல்ரெடி டஃப் ரன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் கொண்டு போயிருக்காங்க, அவங்க யூஐ எப்படி இருக்குது, யூஎக்ஸ் எப்படி ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அதை வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். தென் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார், இது வந்து எனக்கு அவரே ஆக்சுவலாக டேட்டா கொடுத்தாரு. அந்த டேட்டாவை வச்சுட்டு அது கூட நானும் என்னோட இன்புட் கொஞ்சம் கொடுத்து அதை வந்து ஃபர்தராக ரீஃபைன் பண்ணி அந்த பிளாட்ஃபார்முக்கான டார்கெட் ஆடியன்ஸ் அங்கே மேக் பண்ணேன். தென் அந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் போகணும், என்ன மாதிரிலாம் ஃப்ளோ இருக்கணும்னு பார்க்குறதுக்காக அதாவது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இதை ப்ராப்பராக மேக் பண்ணேன்.
இதில் வெப்சைட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் இருக்குது, அது என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் பிரிக்கிறோம், அதுக்குள்ள லைக் ஹோம் பேஜ் இருக்குது, ஹோம் பேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த செக்ஷன் எங்கே போய் கனெக்ட் ஆகும், ப்ளஸ் சப்போர்ட்டர்ஸ் பேஜ் என்னென்ன இருக்குது, தென் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அது எப்படி போகும், அது எங்கே சிங்க் ஆகும், அந்த பேமெண்ட் என்னெல்லாம் இருக்கும், தென் நம்ம யூசர் சைடில் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அட்மின் சைடில் என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. அந்த ஃப்ளோக்கு முன்னாடியே வந்து யூஎக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை ப்ராப்பராக பார்த்தாச்சு. விச் மீன்ஸ் அந்த யூஎக்ஸில் வந்து என்னெல்லாம் கொண்டு வர போகிறோம், எப்படிலாம் கொண்டு போக போகிறோம், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் யூசர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தென் இந்த ரிசர்ச் ஃபேஸ்னால் ஃபுல்லாக முடிச்சுட்டு லோ ஃபெடிலிட்டி வயர் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து எப்படிலாம் பண்ண போகிறோம், யூஐ எப்படி மேக் பண்ண போகிறோம், அது என்ன மாதிரிலாம் செக்ஷன்ஸ் வைக்க போகிறோம், அந்த செக்ஷன்ஸ் வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்க போகுது, அதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், எலமெண்ட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் எல்லாமே அந்த வயர் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஆக்சுவல் ப்ராடக்ட்டோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி எல்லாமே ரெடி. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எகைன் அந்த கிளைண்ட்டை கால் வச்சு இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராசஸ்லாம் போயிருக்குன்னு ஒரு அதை சொன்னேன். And he, the work that he delivered, we were really impressed because he took his time. I can clearly see that with his work. He took his time, he did his research about our platform, saw what our competitors are doing, and he went through this user journey of how our regular users would find our website, where the inefficiencies are, where it makes it seem kind of sluggish or not that great to use. He took all of that and he compiled that into this new design that he gave us. We were really impressed with those tiny details because these small details, they take it a long way, right? தென் அதுக்கப்புறம் யூஐ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்கேஸ் பெரிய ப்ராஜெக்ட், டேஷ்போர்ட், அப்ளிகேஷன் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி டிசைன்ஸில் மேக் பண்ணுவேன். பட் இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால டிசைன் சிஸ்டம்லாம் ஆக்சுவலாக பண்ணாமல் டேரெக்டாக யூஐ டிசைன் போயிட்டேன். இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்த மாதிரி யூசர் சைடில் இருக்க ஸ்க்ரீன்ஸ் ப்ளஸ் அட்மின் சைடில் இருக்க ஸ்க்ரீன்ஸ் அது கூடவே எல்லாத்துக்கும் மொபைல் வெர்ஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரிலாம் கலர் கோட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரிலாம் ஸ்டைலில் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணி அண்ட் கிளைண்ட் கிட்டேருந்து வந்து ரெக்குவயர்மெண்ட்டும் உள்ள வச்சுட்டு விச் மீன்ஸ் அவர் வந்து வெப்சைட் வந்து ரொம்ப மாடர்னாகவும் இருக்க வேணாம், அதே மாதிரி ரொம்ப ஓல்டாகவும் இருக்க வேணாம், ரெண்டுத்துக்கும் நடுவில் டீசெண்டாக ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டார். தென் அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி யூஐ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து லாகின் ஸ்க்ரீனு, சைன் அப் பேஜு, தென் அதில் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தா என்ன இருக்கும், ஃபர்கட் பாஸ்வேர்ட் வெரிஃபை கோட் இருந்தால் எப்படி இருக்கும், தென் நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னா அதுக்கு எப்படி இருக்கும், தென் ஹியர் கம்ஸ் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் லோகோ மேலே, தென் மெனு கீழே, தென் லொக்கேஷன், முன்னாடியே சொன்ன மாதிரி லொக்கேஷன், ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்கோர் பிக் வித் ஈஸி டர்ஃப் புக்கிங்ஸ், புக் யோர் ஸ்பாட், இந்த மாதிரி அட்ராக்டிவாக சிம்பிளாக இருக்க மாதிரியான ஒரு ஹீரோ செக்ஷன் பண்ணியாச்சு. தென் அதில் வந்து சுற்றியுமே ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதாவது ஷூ, பால்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக போட்டாச்சு. ஒரு யூசர் உள்ளே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து எதுக்கு வராங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக கேம் செக்ஷன் வச்சாச்சு. அதில் கேம்ஸில் என்னெல்லாம் இருக்குது, தென் அதில் வந்து அந்த டர்ஃபோட நேம் என்ன, எவ்வளோ ஸ்பாட் லெஃப்ட் இருக்குது, அதுக்கு ரேட்டிங் என்ன, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, டைம் ஸ்லாட் என்ன, டேட் என்ன, எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு புக் நவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். தென் அப்படியே கீழே வந்தால் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஃபியூச்சர் செக்ஷன் மாதிரி கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், சீம்லெஸ் புக்கிங்காக இருக்கும், ஸ்கிப் த ஸ்குவாட் சர்ச், ப்ராப்பரான ஒரு ஃபியூச்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். தென் அப்படியே கீழே வந்தால் ரிவ்யூஸை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்காக ரிவ்யூ கொடுத்துருக்கோம். தென் மெம்பர்ஷிப் பிளான், இதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கேஷுவல், ப்ரோ அண்ட் ஸ்குவாட் இந்த மெம்பர்ஷிப்கான பிளான்ஸ்லாம் எப்படிங்கிறது கொடுத்துட்டு அதில் வந்து ப்ரோங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி அதை வந்து மோஸ்ட் டாப்லன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து யூசர் ஈஸியாக சூஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு கீழே வந்து ப்ராப்பரான சிடிஏ, தென் அப்புறம் எஸ்இஓ பர்பஸ்க்காக பிளாக்ஸ். தென் அப்படியே அபவுட் அஸ் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பேசிக்கான ஒரு ஹீரோ செக்ஷன், தென் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் மீட் அவுட் டீம், அவங்க ரெக்யூர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு. தென் இன்கேஸ் அவங்க வந்து புக் யோர் ஸ்பாட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து அந்த டர்ஃபோட இமேஜஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டர்ஃபோட நேம்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ், ப்ரைஸ், புக் யோர் ஸ்பாட் அண்ட் டர்ஃப் அவைலபிலிட்டி, அட்ரஸ், அப்புறம் அதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது ப்ளஸ் ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்க புக் யோர் ஸ்பாட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து அதில் வந்து டர்ஃப், அது என்ன டர்ஃப்னு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். தென் டேட்டில் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த டேட் என்ன டேட் போகணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு தென் அந்த டேட்டில் வந்து பர்டிகுலர் டைம் ஸ்லாட்ஸ், இப்போ 9 மணிக்கு வேணுமா 10 மணிக்கு வேணுமா அந்த மாதிரி டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு தென் பிளேயர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அது தேவைப்படுதா இல்லையாங்கிறது இங்கே கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்கணும். ப்ரொசீட் டு பேமெண்ட்டில் இந்த மாதிரி ஜஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுக்குறோம். கியூஆர் கோட், யூபிஐ, கார்டு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அந்த வெப்சைட்டோட யூசரோட சைட் கம்ப்ளீட்டாக முடிச்சுது. தென் இப்போ வந்து அப்படியே அட்மின் சைடில் ரொம்ப சிம்பிளாக டர்ஃப் மேனேஜ்மெண்ட், டர்ஃப் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, என்னெல்லாம் இருக்குது, எப்படி ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கா இல்லை வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கா, அது என்ன சைஸு, ஹால் ரேட் என்ன, இமேஜஸ் என்னன்னு எல்லாமே பார்த்துக்கலாம். அதில் வந்து டர்ஃப் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். இன்கேஸ் அந்த ஆட் டர்ஃப் கொடுத்தாங்க அப்படின்னா டர்ஃப் நேமு, சைஸு, ஹால் எஃபெக்ட், இமேஜஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு ஆட் டர்ஃப் கொடுத்தா நல்லா ஆகிடும்.
தென் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, என்னென்ன பேமெண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த பேமெண்ட் மெத்தடில் எதில் வந்திருக்கு, அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டாக கம்ப்ளீட்டாக, டேட்டு, யூஸரு, டர்ஃப் நேம் இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அட்மினோட சைடில் பேசிக்காக இது மட்டும் கொடுத்துருக்கோம். தென் இதெல்லாம் அப்படியே முடிச்சதுக்கப்புறம் மொபைல் வெர்ஷனில் அதே மாதிரி சைன் அப்பு, சைன் லாகின்னு, ஃபர்கட் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு லெவல் அப் மெம்பர்ஷிப் பிளான் எல்லாமே வந்து ப்ராப்பராக அங்கே வெப்சைட்டில் இருந்த மாதிரியே அப்படியே ஹோம் பேஜ் கன்வெர்ட் பண்ணி மொபைல் வெர்ஷன் கொடுத்தாச்சு. தென் அதே போல் தான் அபவுட்டர்ஸ், டர்ஃப் புக்கிங் பண்ணுறதுக்கான அந்த பாப்அப் எல்லாமே ப்ராப்பராக மொபைல் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ஃபைனல் ஃபைலை சென்ட் பண்ணதும் he was super impressed. So what I'm trying to say is that, you know, I'm super impressed with his work, and if anybody is ever looking for a new designer, I would definitely recommend him 100%. It's 5-star work what he delivered. So yeah, thank you so much again, Thoufiq. தென் அந்த கால் இருக்கும்போதே அப்போவே ரிமைனிங் பேமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே சென்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போகிறோம், அதுக்கும் யூ ஆர் த டிசைனர்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதை ஜஸ்ட் சொன்னதாக மட்டும் விடாமல் அந்த கால் கட் பண்ணி ஜஸ்ட் ½ an hourல எனக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வருது. அது வந்து அந்த நெக்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட்காக. திஸ் இஸ் இட். இந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன், இந்த மாதிரி தான் கொடுத்தேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு அந்த கிளைண்ட் வந்து எவ்வளோ ஹாப்பிங்கிறது அந்த இடையில பார்த்த வீடியோலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களோட கீ டேக்அவே, இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத இப்போ எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை வந்து இப்போ சின்ன கீ டேக்அவே மாதிரி இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேட் வெல். நீங்கள் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கரெக்டாக அதை கேப் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹவ் டு டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பர் டெவலப் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு நான் டிசைன் மட்டும் தானே பண்ணுறேன், எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நீ இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் உங்கள் கம்யூனிகேஷன் லெவல் வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஃபீல்டில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். தென் நம்பர் 2, பின் பாயிண்டிங் தேர் ஃப்ளாஸ். அவங்க ப்ராடக்ட் தான், அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க தான் ரன் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்டயே போயிட்டு அவங்களோட ஃப்ளாஸ் சொன்னோம்னா தப்பாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சிட்டு அது சொல்லாமல் நிறைய பேர் விடுவாங்க. பட் அப்படி இல்லாமல் அவங்ககிட்ட இருக்க ஃப்ளாஸை வந்து அப்போவே மேக்ஸிமம் சொல்ல பாருங்கள். அந்த கால்லேயே அவங்ககிட்ட இதெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குது, இப்படிலாம் கரெக்ட் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்பர் 3, கிவ் ப்ராப்பர் குயிக் சொல்யூஷன்ஸ். நீங்கள் வந்து ஆக்சுவலாக சொல்யூஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த ஃப்ளாஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம், உங்களோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு சின்னதாக கொஞ்சம் குயிக்காக வந்து ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் ஃப்ளாவும் சொல்லிட்டீங்க, அதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட எப்படி கிடைக்குங்கிறது சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கிளைண்ட் ஈஸியாக அவங்க நம்புவாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்கள் லைக் வந்தாச்சு, அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டாங்க. இப்போது ஏனோ தானோன்னு பண்ணாமல் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான டீப் ரிசர்ச் வந்து கரெக்டாக போடுங்க. அதுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். பட் அந்த ப்ராஜெக்டோட டைம் லைன் அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து டீப்பாக போடுங்க. நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி. தென் நம்பர் 5, ஆன் டைம் டெலிவரி. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த டைமுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு எக்ஸாக்டாக கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் மேலே இந்த ட்ரஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட் டைம் வரும்போதும் அதே கிளைண்ட் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தென் நம்பர் 6, குவாலிட்டி ஆஃப் ஒர்க். உங்கள் ஒர்க்கில் வந்து ப்ராப்பராக என்னெல்லாம் கரெக்டாக கொடுக்கணுமோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் மெதுவாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நிறையா பண்ணணுமே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏனாவது பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி அந்த கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க்கோட குவாலிட்டி வந்து எந்த இடத்த அடி வாங்காமல் பார்த்துக்கோங்க. தென் லாஸ்ட், ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டு தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த கிளைண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரஸ்டபுளாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அவங்ககிட்ட இருந்து மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணலாம், அவங்க ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். தென் அடிஷ்னலாக ஒன் மோர் திங், நான் அட்வான்ஸ்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு எல்லா ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிட்டு ரிமைனிங் பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து சென்ட் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் எல்லா கிளைண்ட்டுக்கும் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கும் நிறைய கிளைண்ட் இருக்காங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? நீங்கள் ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. அது அட்வான்ஸ் வந்து 40% 50% இருக்கலாம். அதை தாண்டி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஃபிக்மா ஃபைல் அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க. ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. அவ்வளோதானே. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணாமல் வேணாமாங்கிறத அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.